ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களை இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலும் பலவிதமான உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் பலவிதமான போராட்டத்தினாலும் தேவன் மீண்டுமாக எங்களையும் இந்த ஊழியத்தையும் எடுத்து நிறுத்தி மீண்டும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 33.5 வருட காலம் உயிரோடு இருந்த போதும் 3.5 வருட காலம் ஊழியம் செய்த போதும் பலவிதமான மக்களுக்கு, பலவிதமான புறஜாதியான மக்களுக்கு, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் பலவிதமான போதனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். கடற்கரை அருகில் இருந்த போதும், படவில் இருந்த போதும், மலையில் இருந்த போதும், மலை பிரசங்கத்தின் மூலமாகவும் பலவிதமான போதனைகள் மூலமாகவும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு என்னென்ன காரியங்களை சொல்லி அவர்களை என் பிதாவின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு என்னென்ன காரியங்களை நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற காரியம் மூலம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வாயிலிருந்து சொன்ன ஒரு உவமையை குறித்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து நாமும் இன்று பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய உவமையானது இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபத்திற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட இந்த உவமையை குறித்தும் எல்லோருக்கும் தெரிந்த இந்த பகுதியிலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்பதை இன்றும் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 2 மனுஷரை குறித்து சொல்லப்படுகிறது. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்தபோது ஜனங்களுக்கு பலவிதமான உவமைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு பலவிதமான போதனைகளை பலவிதமான உவமைகள் மூலமாக சொன்னார். அப்படி அவர் சொன்ன ஒரு உவமையானது 2 மனிதரை குறித்து, 2 மனுஷர், ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த 2 மனிதர்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். பரிசேயன் என்பவன் ஒரு வேலையில் இருக்கிறான், ஆயக்காரன் என்பவன் ஒரு வேலையில் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒவ்வொரு பரிசேயர்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கும் லேவியர்களுக்கும் எப்படிப்பட்ட காரியங்களை ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உபாகமத்திலிருந்து லேவியராகவும் என்னாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த மனுஷரை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம் என்னவென்றால், பரிசேயன் மற்றும் ஆயக்காரனை குறித்து, பரிசேயன் தேவ ஆலயத்தின் தூரத்திலே நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்றான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சோஸ்திரத்தோடு ஆரம்பிக்கின்றான். ஆனாலும் அவன் செய்த சோஸ்திரமானது மனுஷரை குறித்து சொல்லப்பட்ட சோஸ்திரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை இந்த பூமியிலே வைத்து பலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் பலவிதமான பொருட்களினாலும் பலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக சோஸ்திரம் செலுத்துகிறோம் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமையின் மூலமாக, இந்த 11ஆம் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறார். அவன் சொன்ன காரியத்தை பாருங்க. தேவனே, நான் பரிகாரர்,
அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். இந்த பரிசேயனுக்கு தன்னுடைய மனதில் எப்பொழுதும் இருந்த ஒரு காரியம், மற்ற மனிதர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து மற்ற மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்றும், மற்ற மனுஷர்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள் என்றும், அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் தனியாக நின்று என் தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யாதபடிக்கு நான் விலகி நிற்கிறேன் என்பதை இந்த பரிசேயன் தேவனுக்கு முன்பதாக நின்று துணிகரமாக சொல்லுகிறான். தேவனே, இவர்களைப் போல நான் அல்ல, இவர்களைப் போல அல்ல, என் அருகில் நிற்கக்கூடிய இந்த ஆயக்காரனைப் போல அல்ல என்று தன்னுடைய மனதில் ஒரு திமிரோடும் ஒரு கர்வத்தோடும் சொல்லுகிறான். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையின் கடைசியில் வைத்து முடிக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான். தேவ ஆலயத்திற்கு நாம் செல்லும்போது, தேவனுடைய பகுதிக்கு நாம் செல்லும்போது, தேவனுடைய சந்நிதிக்கு நாம் செல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் நாம் ஒப்பிட்டு நாம் என்ன காரியங்களில் எப்படி இருக்கிறோம் என்கின்ற காரியங்களில் நம்மை உட்படுத்தி கொள்ளாமல் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையோடும் நீதியோடும் அவருக்கு முன்பதாக எப்பொழுதும் உத்தமத்தோடும் சன்மார்க்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாம் நடக்கும்போது தேவனிடத்தில் போய், ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் இப்படி இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களில் நான் மிகவும் நீதிமானாக இருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தை நாம் ஒருபோதும் கொடுக்க தேவையே இல்லை. இரண்டாவது காரியம் பாருங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்றும் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்ன செய்கிறான் பாருங்க, தன் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். வெளியில் வாயை திறந்து அவனால் சொல்ல முடியல, சொல்லி ஜெபிக்க முடியல. ஏனென்று சொன்னால் இவன் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் பொய் இருக்கிறது. அப்படி வெளியில் சொல்லும்போது மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்கின்ற உண்மை தன்மை அவனிடத்தில் காணப்படவில்லை. இவன் செஞ்ச காரியத்தை பாருங்க, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆயக்காரனை போல இல்லை, பரிகாரரை போல இல்லை, மற்ற மனுஷரை போல நான் அல்ல, விபச்சாரக்காரரை போல அல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துகிறேன், எல்லா காரியங்களையும் நான் மக்களுக்குள்ளே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன காரியம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும்? ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நேரம் உபவாசிக்கிறேன், 3 நேரம் உபவாசிக்கிறேன், 4 நேரம் உபவாசிக்கிறேன், 5 நேரம் உபவாசிக்கிறேன், எத்தனை நேரம் வேணாலும் உபவாசிக்கட்டும். தேவனிடத்தில் நாம் உபவாசம் இருக்கும்போது, நிச்சயமாக தேவனிடத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் அந்த உபவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் உபவாசம் இருப்பதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மனிதர்களுக்கு நாம் சொல்லும்போது மனிதர்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்களா அல்லது பரலோகத்தின் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? நாம் உபவாசம் இருப்பது தேவனுக்கும் நமக்கும் தெரிந்த காரியம். மற்றவர்களிடத்தில் நாம் அதை பிரசித்திப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் உபவாசம் இருக்கக்கூடிய காரியத்தையும், இன்ன காரியத்திற்காக நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று மனிதரிடத்தில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் நம்முடைய உள்ளான காரியங்கள் நம் தேவனுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். தாவீதை எடுத்துக்கோங்க, அவன் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்த போதிலும் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 5 நேரம் தேவனை நோக்கி தொழுது கொண்டான். அவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும், அவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கும். 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, அமைச்சர்கள், தன்னுடைய யுத்த ஜனங்கள், போர்ச்சியவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவன் பார்க்க வேண்டும். இருந்தாலும் தன் தேவனுக்காக 5 முறை, ஒரு நாளில் 5 முறை ஜெபம் செய்தான். தானியேலை எடுத்துக்கோங்க, அவன் பிரதான அதிகாரியிடத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதமான இடத்தில் அந்தஸ்தில் இருந்தவன். அவன் தன் வழக்கத்தின்படியே தினமும் 3 நேரம் தேவனை நோக்கி ஜெபம் செய்தான்.
தன்னுடைய பலகணியை திறந்து, தன்னுடைய மாடியினுடைய கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டின ஆலயத்தை நோக்கி, எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி தன்னுடைய வழக்கத்தின்படியே ஜெபம் செய்தான். அவன் யார்கிட்டையும் போய் சொல்லலை, இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் உபவாசம் இருக்கிறேன் என்று. ஆனால் இவன் சொன்ன காரியத்தை பாருங்கள், நான் 2 நேரம் உபவாசிக்கிறேன், நான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னவன். அடுத்த காரியத்தை பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. ஒருத்தன் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டான், இன்னொருத்தன் ஆலயத்துக்குள்ளே வரல. ஒருத்தன் தன்னை தாழ்மைப்படுத்திக்கிட்டான், ஒருத்தன் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டான். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அதுதான் தாழ்மை. ஜெபம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் முதலாவது தன்னுடைய பரம தகப்பனாகிய பிதாவை முன்னிறுத்த வேண்டும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பரமபிதாவே, பரம தகப்பனே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜெபமானது அதே காரியத்தை தான் இந்த ஆயக்காரனும் என்ன செய்யறான் பாருங்க, கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இவன் சொல்லக்கூடிய காரியம் ஒரே ஒரு காரியம்தான், தேவனே நான் பாவி, என்னிடத்தில் பலவிதமான அநியாயம் காணப்படுகிறது, என்னிடத்தில் பலவிதமான பாவங்கள் காணப்படுகிறது, நான் செய்யாத பாவங்களே கிடையாது, நான் செய்யாத அக்கிரமம் கிடையாது, எல்லாவற்றிலும் எல்லா மிகுதியான பாவங்களும் என் முதுகின் மேல் இருக்கிறது, ஆனாலும் நீர் என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். இவன் தன்னை தாழ்மைப்படுத்திக்கிட்டான், இன்னொருத்தன் தன்னை என்ன செஞ்சான், உயர்த்திக்கிட்டான். இப்போ என்ன நடந்துச்சு பாருங்கள், அப்படியே 11ஆம் வசனத்துக்கு வாங்க, 10ஆம் வசனத்துக்கு வாங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்திற்கு போனார்கள். அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சி பார்த்துக்கோங்க. 2 பேரும் ஒன்று போல் ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன் என்ன செஞ்சால் ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க, பரிசேயன் ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான், ஆலயத்துக்குள்ளே போகாமல் தூரத்திலே நிற்கிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆண்டோட அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆல்டர்கிட்ட என்ன பண்ணிட்டான், அந்த பரிசேயன் போயிட்டான். வெளியில் வாசல்கிட்ட இந்த ஆயக்காரன் நிற்கிறான். எல்லோரும் நல்லா நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த ஆல்டர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்நிதியில் தேவன் நின்று கொண்டு இருக்கிறார். இப்படி நினச்சிட்டு இப்போ இவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 13ஆம் வசனத்தில் ஆயக்காரன் சொல்கிறான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இப்போ பரிசேயன் எங்கே நிற்கிறான், ஆலயத்தினுடைய உள்பகுதியில் நிற்கிறான். இந்த ஆயக்காரன் எங்கே நிற்கிறான், ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆலயத்தில் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்கள். இதில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஒருத்தன் வாசலில் நிற்கிறான், ஒருத்தன் உள்ளே நிற்கிறான், ஆண்டவரும் உள்ளே நிற்கிறார். இந்த 14ஆவது வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் தன்னுடைய சந்நிதியில் இருந்து வந்து பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னவன் அருகில் வந்து நின்று கொண்டு, இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஆலயத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயக்காரன் அருகில் நின்று சொல்லுகிறார், உள்ள நிற்கக்கூடிய அவன் அல்ல, என் அருகில் இருக்கக்கூடிய இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்பொழுது தேவனிடத்தில் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமோ, எப்பொழுது என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உடைய சந்நிதியில் நான் வைத்து விடுகிறேன் என்று தேவனுடைய சந்நிதியில் நாம் எப்பொழுது நம்மை அர்ப்பணித்து காணப்படுகிறோமோ, அப்பொழுது எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரமங்கள் செய்திருந்தாலும், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்றும், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று எப்பொழுது நாம் கேட்கிறோமோ, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து இறங்கி இந்த ஆத்துமா எனக்கு வேண்டும், இந்த ஆத்துமா
என்னுடைய ஆத்துமா, இந்த ஆத்துமாவை நான் ரட்சிக்க வேண்டும் என்று அந்த இடத்திலிருந்து இறங்கி எப்படி இந்த ஆயக்காரனுக்கு அருகில் வந்து நின்று இவனை நீதிமானாக்கினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் ஆக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியாக சொல்லுகிறார் பாருங்கள் 14ஆம் வசனத்தில், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான் என்றார். இவன் தன்னை தாழ்த்தினா ஆண்டவர் அவன் கிட்ட வந்துட்டார், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டார். இவன் தன்னை அதிகமாக உயர்த்தினா ஆனால் ஆண்டவர் அவன் கிட்டேயே நிற்கலை, அவனை தாழ்மைப்படுத்தி விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் தாழ்மைப்பட வேண்டுமோ, என்னென்ன காரியங்களுக்காக தேவனிடத்தில் போய் நாம் அர்ப்பணிக்க வேண்டுமோ, அந்த காரியத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்கான ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்து போவார். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது, சவுல் 2 பேர் இருந்தாங்க. தாவீதை சவுலை கம்பேர் பண்ணும்போது தாவீது தான் அதிகமான பாவங்கள் செய்தவர். சவுலை விட தாவீது அதிகம் பாவம் செஞ்சார். ஆனாலும் தாவீது என்ன பாவம் செய்தாலும் சரி, தன் ஆத்மாவை தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவின் நிமித்தம், என் நிமித்தம் நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேன், இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செய்திருக்கிறேன், என்னுடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கரம் என்னை தாங்கிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி அவன் தான் செய்த எல்லா பாவத்தின் நிமித்தமும் தேவனுடைய சந்நிதியில் போய் ஒப்புரவாகி பாவ மன்னிப்புக்கென்று தேவனுடைய சந்நிதியில் பல நாட்கள் காத்திருந்தான். அப்படி அவன் காத்திருந்த காரணத்தினால்தான் அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு அவனுடைய சந்நிதியில், தாவீதின் குமாரனாகிய அந்த பரிசுத்த சந்ததியில் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, எந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் தாழ்மைப்படும்போது தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரையுமே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கும் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனோ அவனை உயர்த்தப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பரிசேயனும் இந்த ஆயக்காரனையும் குறித்து நீர் எங்களுக்கு விலக்கி கொடுத்த தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த பரிசேயன் சொன்னது போல நாங்கள் பலவிதமான அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் எங்களை உயர்த்தி காட்டாதபடிக்கு அந்த ஆயக்காரனை போல பாவியாகி எங்கள் மேல் கிருபையாய் நீர் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு உயர்வையும் நீர் கட்டளையிட போகிற தயவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன காரியத்திற்காக உம்மை நோக்கி இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், சுகவீனங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றிற்காகவும், கடன் பிரச்சனை நிமித்தமாக போராடி கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று போராடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது கண்ணோக்கி பார்த்து பாவியாகி அவர்கள் மேல் கிருபையாய் நீர் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் அவர்களை தொட்டு இன்று ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு உயர்வையும் நீர் கட்டளையிட போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தை தெளித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலி அடைத்து பாதுகாத்து தீங்கு அவர்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் என்ன காரியங்களுக்காக இப்பொழுது அழுந்து விழுந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி போட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இன்று ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக நீர் கிருபை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களையும் நீர்
ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோமாப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையும் சமாதானத்தினால் நீர் நிரப்ப போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்படுத்திக் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.